12 Computer Science Chapter 13 Python and CSV files. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் இந்த வீடியோவில் 13.6.1.1 CSV modules read a function. ஸோ CSV மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு CSV ரிலேட்டடான எல்லா மேனிப்புலேஷன்ஸும் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் இந்த ஃபர்தராக வர வீடியோஸில். ஸோ அந்த மாடியூலில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன வந்து இதில் பார்க்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ரீடர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது சிஎஸ்வி மாடியூலில். ஸோ இந்த ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்காக மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ கேன் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்வி ஃபைல் வித் த ஹெல்ப் ஆஃப் csv.reader மெத்தட். ஸோ csv.reader அப்படின்ற மெத்தடுன்னு சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி சிஎஸ்வி ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். The reader function is designed to take each line of a file and make a list of all columns. ஸோ இந்த ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் வந்துட்டு அதை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணும். அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த லைனில் இருக்க எல்லா காலம்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு லைனில் ஒரு 4 காலம் இருக்குன்னா அந்த 4 காலமோ 5 காலமோ வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்துட்டு அதை க்ரியேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்ன மேனிப்புலேஷன் வேணுமானா என்ன மேனிப்புலேஷன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். தென் யூ ஜஸ்ட் சூஸ் அ காலம் யூ வாண்ட் the variable data for. ஸோ எந்த பர்டிகுலர் காலத்தில் நமக்கு டேட்டா வேணுமோ, காலத்தோட டேட்டா வேணுமோ அதை மட்டுமே வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் திஸ் மெத்தட் ஒன் கேன் ரீட் டேட்டா ஃப்ரம் சிஎஸ்வி ஃபைல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் லைக் கோட்ஸ், பைப் அண்ட் கமா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்வி ஃபைல் சிஎஸ்வி ஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கலாம், கமா செப்பரேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து பைப் சிம்பிள் செப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டேட்டாவை வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ரீடர் ஃபங்க்ஷன் அப்படின்ற இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்வி ரீடரோட மெத்தடுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது தான் இது. csv.reader ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுக்கணும், எந்த சேஞ்சஸும் கொடுக்கக்கூடாது இது. அண்ட் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்ட், டீலிமிட்டர் அண்ட் ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த டீலிமிட்டர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். csv.readerல ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். ஸோ இதில் ஒவ்வொரு அட்ரிபியூட்டும் என்ன டினோட் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. வேர் ஃபைல் ஆப்ஜெக்ட் பாசஸ் த பாத் அண்ட் த மோட் ஆஃப் த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எந்த பாத்துலேருந்து அந்த ஃபைலை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் அண்ட் என்ன மோடில் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். அண்ட் டீலிமிட்டர் அப்படின்றது என்ன? an optional parameter containing the standard dialect like comma, pipe, etc. can be omitted. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணும்போது அது என்ன டீலிமிட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். பை டிஃபால்ட் வந்து கமா டீலிமிட்டராக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து டீலிமிட்டர் வேறு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைலெக்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு என்ன டீலிமிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஃபால்ட்டாக கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு காலம் அப்படின்னா இந்த டீலிமிட்டர் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் பார்ட், நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. ஸோ அது நம்ம ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட்டிங் பேராமீட்டர், இதுவும் ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். ஆப்ஷனல் பேராமீட்டர் விச் ஹெல்ப் டு ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ் ஆஃப் த டைலெக்ட்ஸ் லைக் ஸ்கிப் இனிஷியல், ஸ்பேஸ், கோட்டிங் எக்ஸெட்ரா கேன் பி ஒமிட்டட். ஸோ இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பை டிஃபால்ட் டைலெக்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸு, கோட்டிங் அதெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஃபார்மேட்டிங் பேராமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நம்ம ஒமிட் பண்ணலாம். ஓகே,
இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த நாலும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிஎஸ்வி ஃபைல் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படிலாம் ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த 4 ஸ்டெப்பும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா. ஸோ நம்ம ரீட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைலோட டீலிமிட்டர் என்னவா இருக்க போகிறதுனா கமா இருக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி ஃபைலை நம்ம எப்படி ரீட் பண்ணணும். அடுத்தது வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் ஸ்பேஸ் அட் த பிகினிங். ஸோ அடுத்த சிஎஸ்வி ஃபைலில் வந்து பிகினிங்கில் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது வந்து தேர்ட் வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். இப்போ சிஎஸ்வி ஃபைலில் கோட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கஸ்டம் டீலிமிட்டர்ஸ். ஸோ ஒரு டீலிமிட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். டிஃபால்ட் டீலிமிட்டர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் நம்ம அப்படின்றதன்னு பார்த்தோம். ஸோ எனக்கு கமாவுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு டீலிமிட்டரில் இருக்கிற டேட்டாவை நான் ரீட் பண்ணணும்னா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஃபோர்த்து. ஸோ இந்த மெத்தட்ஸ்லலாம் வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற டேட்டாவை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்வி ஃபைல் வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா. ஸோ ஒரு சிஎஸ்வி ஃபைல் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா டீலிமிட்டர் இருக்கிற ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கான டேட்டா வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுதான் வந்து நோட் பேடில் இருக்கிற டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போது இதுக்கு நேம் வந்து sample1.csv அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இதை டைப் பண்ணிவிட்டு சீரியல் நம்பர் நேம் சிட்டி கமா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். சீரியல் நம்பர் கமா நேம் கமா சிட்டி. அடுத்த டேட்டா அடுத்த ரெக்கார்டுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணி அதனுடைய சீரியல் நம்பருக்கு வந்து ஒரு நம்பர், அது நேமு அண்ட் சிட்டி. அண்ட் இந்த மாதிரி டேட்டாஸ் ஒரு 3 ரெக்கார்டு வந்து ரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு போயிட்டு அண்ட் sample1.csv அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நோட் பேடில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது. ஸோ இது நீங்கள் எக்ஸல்லையும் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அது சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்றதுனால நான் நோட் பேட்லேயே க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நோட் பேடில் நமக்கு டேட்டா இருக்குது. இப்போது ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும், ப்ரோக்ராமில் என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும், இப்போ இந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூல். இந்த சிஎஸ்வி அப்படின்ற ஒரு மாடியூல் அது இம்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து வித் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுப்போம். f ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வித் ஓப்பன். ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். f ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் இந்த பாத் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். என்ன பாத்தோ அந்த பாத்தை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். PRGs இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்க பாத் இது, அதனால நான் இந்த பாத் கொடுக்குறேன். ஸோ என்ன sample1.csv ஃபைலை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த sample1.csv அப்படின்றது C:, டெஸ்ட்டில் CSV PRGஸில் வந்து என்னுடைய பாத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போதும் டைப் பண்ணும்போதும் உங்களுடைய பாத்து வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ரீட் மோட் வேணும்னா ரீட் மோட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இப்போ யூஸ் பண்ணுறது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வித் ஓப்பன். ஸோ ஓப்பன் வித் ஓப்பன் நம்ம டிஃப்ரென்ஸும் பார்த்தோம், அது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். வித் ஓப்பனில் C:, இந்த பாத் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து புக்கில் கொடுத்துருக்க பாத் இது. ஸோ நம்ம இந்த பாத் வந்து டெஸ்ட்டு அண்ட் CSV PRGs அப்படின்ற ஃபோல்டரில் sample1.csvல ரீட் மோட் பண்ண போகிறோம். ரீட் மோட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் F அப்படின்னும் போது Fன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து ரீட் மோடில் ஓப்பன் ஆகும். F ஆப்ஜெக்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த F யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா ரீடர் ஈக்குவல் டு csv.reader ஆஃப் F. ஸோ இந்த ரீடர் அப்படின்ற வேரியபிளில் உங்களுக்கு ஆப்ஜெக்டில் என்ன ஆகும் அப்படின்னா csv.reader அப்படின்ற மெத்தட் வந்து F த்ரூ F
sample1.csvல இருக்க டேட்டாவை எல்லாமே வந்து ரீட் பண்ணும். இப்போ இந்த ரீட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப். ஃபார் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ரோ. ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கு எஃப்ன்றது நம்மளுடைய ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ f.close அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் மாடியூல் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட்டுக்கு நம்ம ஜஸ்ட் ரன் போயிட்டு ரன் மாடியூல் சாரி இந்த ரீடர் வந்து வித் ஓப்பன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டென்ட் ஆகணும். ஸோ இண்டென்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ஓப்பன் யூஸ் பண்ணும்போது இண்டென்ட் பண்ண தேவையில்லை. பட் வந்து வித் ஓப்பன் யூஸ் பண்ணும்போது இண்டென்ட் பண்ணணும். நம்ம கோலன் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ரன் போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்து ரன் கொடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது // யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட் நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் இப்போது. ஸோ இந்த டேட்டா இப்போ பார்த்தோன்னா நம்ம அந்த sample1.csvல நம்ம நோட் பேடில் டைப் பண்ணதை வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டில் தனித்தனியாக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியாச்சு இப்போது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இது வந்து CSV ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம். அதாவது CSV ஃபைல் வித் டிஃபால்ட் டீலிமிட்டர் கமா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்பேஸை வந்து எப்படி ஸ்கிப் பண்ணுறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்கிப் இனிஷியல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு டைலக்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு லைன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா csv.register dialect. அதாவது நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு சில ஃபார்மேட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைலக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ csv.register dialect. ஸோ இந்த மை டைலக்ட் அப்படின்றது நேமு. ஸோ இந்த நேம் வந்து என்ன நேம் வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் நேம் மை டைலக்ட் அப்படின்றது கமா டீலிமிட்டர். டீலிமிட்டர் வந்து என்ன டீலிமிட்டராக இருக்கும் நம்ம ரீட் பண்ண போகிற ஃபைல் அப்படின்னா கமாவாக இருக்க போகிறது. இப்போ நம்ம ரீட் பண்ண போகிற CSV ஃபைலில் வந்து டீலிமிட்டர் வேறு ஒரு டீலிமிட்டர் இருந்தால் அப்போ நம்ம இந்த டீலிமிட்டர் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அது நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போது இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபால்ட் டீலிமிட்டர் வந்து கமா அப்படின்னு கன்சிடர் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ண ஃபைல் தான் ரீடும் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது அந்த டீலிமிட்டருக்கு பக்கத்தில் ஸ்பேசஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பேசஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டைலக்ட் அப்படின்றது. ஸோ இந்த டைலக்டை யூஸ் பண்ணி ஃபைலை ரீட் பண்ணு அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும். அது எங்கே சொல்லணும் அப்படின்னா ரீடர் மெத்தடில் சொல்லணும். ஸோ இந்த மை டைலக்ட் நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து இந்த ரீடரில் டைலக்ட் ஈக்குவல் டு மை டைலக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்ன்ற ஆப்ஜெக்டை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னா நம்ம டைலக்டில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி ரீட் பண்ணும். அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து நம்மளுடைய ஃபைலில் வந்து ஆட் பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் ஃபைலில். ஓகே, நான் சேம் ப்ரோக்ராம் அண்ட் சேம் டேட்டாவே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். எந்த சேஞ்சும் பண்ணலை நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் டைலக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ என்ன பண்ண போகிறோம், csv.register dialect அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டைலக்ட் வந்து டைலக்டோட நேம் வந்து மை டைலக்ட். ஸோ இது வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம்.
அண்ட் ரீடர் மெத்தடில் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைலக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டைலக்ட் ஈக்குவல் டு என்ன டைலக்ட் அப்படின்னா மை டைலக்ட், நம்மளுடைய நேம் மை டைலக்ட் அப்படின்ற நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய யூஸ் என்னன்றது கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து நமக்கு ஸ்கிப் இனிஷியல் மெத்தடில் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்பேஸே கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியல. நான் எனிவே ஸ்பேஸோட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கமா சீரியல் நம்பர் கமா ஸ்பேஸு அண்ட் நேம் பக்கத்தில் அகெயின் ஸ்பேஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ராம் கமா ஸ்பேஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸஸோட நம்ம கொடுக்குறோம். அண்ட் லாவண்யா கமா பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ், ஒவ்வொரு டீலிமிட்டர் பக்கத்துலையும் நம்ம ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைலக்ட் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இந்த டைலக்டை வந்து நான் எடுத்துட போகிறேன், நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் நான். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிக்கிறேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் மெத்தடு நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஸ்கிப் இனிஷியல் இல்லாமல் அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா சீரியல் நம்பர் கம்மா பக்கத்தில் இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்ததுனால இந்த கோட்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ், நேமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், சிட்டிக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், ராமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுவே வந்து இந்த ஸ்கிப் இனிஷியல் டைலக்ட் யூஸ் பண்ணி ஸ்கிப் இனிஷியலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கிப் இனிஷியல் பண்ண போகிறோம். ஓகே, 2 கமா வந்துடுச்சு. ஓகே, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் டாப்பில் இருக்கிற அவுட்புட்டையும் இந்த கீழே இருக்கிற அவுட்புட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நேம்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஈவன் சிட்டி, இந்த மாதிரி சென்னை, ராம், லாவண்யா எல்லா டேட்டாக்கும் முன்னாடி இருந்த இனிஷியல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து இந்த மாதிரி நம்ம டைலக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான். ஸோ ஸ்கிப் இனிஷியல் ட்ரூ அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடும். இந்த ஸ்கிப் இனிஷியலே கொடுக்கல அப்படின்னா இனிஷியல் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். இல்லை ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா அப்பயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம செகண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்கிப் இனிஷியல் எப்படி யூஸ் பண்ணணும், டைலக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ சேம் ப்ரோக்ராம் தான் இங்கே வந்துட்டு ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி அதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் அடுத்தது வந்து CSV ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ், அதாவது ஒவ்வொரு டேட்டாக்கும் வந்து எப்படி வந்து கோட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டைலக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ CSV.register டைலக்ட் மை டைலக்ட் நேம் கொடுத்துருக்கோம். அண்ட் டீலிமிட்டர் யூஸ் பண்ண போகிறது நம்ம ஃபைலில் யூஸ் பண்ண இருக்க டீலிமிட்டர் வந்து கமா அப்படின்ற டீலிமிட்டர் தான், அதனால் கமா தான் நம்ம டீலிமிட்டராக வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கோட்டிங் ஈக்குவல் டு CSV.quote all அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே வந்து உங்களுடைய டேட்டா எல்லாமே வந்துட்டு கோட்ஸோட வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நம்ம CSV.register தான் நம்ம CSV.register டைலக்டில் நம்ம ஆட் பண்ண போகிற இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா கோட்டிங் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஃபைல் அண்ட் சேம் ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்றத. ஜஸ்ட் நம்ம டீலிமிட்டருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கோட்டிங் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோட்டிங் ஈக்குவல் டு CSV.quote all அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு உங்களுக்கு எப்படி டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறது, எப்படி கோட் வந்து எப்படி காமிக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அவுட்புட் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்தோன்னா இப்போது ஆக்சுவலாக டேட்டாவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது டேட்டாவை பார்த்தா தான். ஸோ டேட்டா வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 2 லைன் வந்து டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த லாஸ்ட் 2 லைன் வந்து எதுவும் இல்லை.
ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு கோட்ஸோட தான் உங்களுக்கு டேட்டாவே டிஸ்பிளே பண்ணும். அதை டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம டபுள் கோட்ஸோட கொடுத்தாலும் அது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோட்டை வந்து ஆட் பண்ணுது. இந்த மாதிரி சிங்கிள் கோட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல, வெறும் டேட்டா மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் பை டிஃபால்ட்டே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கோட்டிங் ஆப்ஷன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த டபுள் கோட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆக்சுவலாக இந்த கோட்டிங் அப்படின்றதே வந்துட்டு உங்களுக்கு இதுக்காக தான் ரைட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மெயினாக ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் ஆகும். ரீடர் ஆப்ஜெக்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இது இருக்குது, டைலக்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் docs.python.org அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆர் python.orgல போனீங்கன்னா டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். csv.quote all, csv.quote minimal, நான் நியூமரிக், கோட் நன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து கோட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து மெயினாக யூஸ் ஆகும். மெயினாக வந்துட்டு நம்ம ரைட்டரில் தான் பண்ணுவோம், ரீடரில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நிறைய டைலக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறது வந்து ஒரு சில டைலக்ட்ஸ் தான் பார்க்குறோம். இங்கே வந்துட்டு இந்த டைலக்ட்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டீலிமிட்டர் மட்டும் நம்ம பார்க்குறோம். டபுள் கோட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்கேப் கேரக்டர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து டைலக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ python.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இது இருக்குது, டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது பைத்தனை பற்றி. ஸோ அதில் வந்துட்டு டைலக்ட் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், கோட் பற்றி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இது வந்து கோட்கான ஒரு எக்ஸாம்பிள், கோட் ஆல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து CSV ஃபைல் வித் கஸ்டம் டீலிமிட்டர். ஸோ இது மெயினாக அகெயின் வந்துட்டு இந்த கஸ்டம் டீலிமிட்டர் அப்படின்றது இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்க CSV ஃபைலில் வந்து கமா டீலிமிட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த கமாக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டீலிமிட்டரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரீட் பண்ணும்போது அது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். நான் சேம் ஃபைல்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு பைப் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுறேன். நான் நம்ம டேட்டாவில் கமாவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கமாவுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பைப் சிம்பிள். ஒரு சிம்பிள் போட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ எங்கெல்லாம் கமா இருப்போம் உங்கள் டேட்டாவில் அது எல்லாத்தையும் வந்துட்டு பைப் சிம்பிள் போட்டு நீங்கள் ரிமூவ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுது என்னுடைய டேட்டா பைப் சிம்பிளோட. இப்போது நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமில் நம்ம டீலிமிட்டர் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கமான்னு சொல்லியிருக்கோம். அப்போ கம்மாவாக இருக்கும்போது உங்களுக்கு இது எப்படி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் டேட்டாவை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு அவுட்புட் பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் இந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண போவதில்லை. இதில் இந்த ஆப்ஷனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் டீலிமிட்டர் மட்டும் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற டீலிமிட்டர் வந்து கம்மா தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஃபைலில் வந்து கம்மா இருக்க போகுது டீலிமிட்டரா அப்படின்றதான் இதுக்கான மீனிங். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஒரே டேட்டாவை தான் வந்து எடுத்துருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது தனித்தனியாக இருக்க பாருங்கள். 12103 கமா லக்ஷ்மன் கமா மதுரை அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டேட்டாவாக வந்து உங்களுக்கு எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பைப் சிம்பிளை வந்து டீலிமிட்டராகவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை. அது வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு கேரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. நமக்கு சீரியல் நம்பர் அப்படின்றது ஒரு காலம், நேம்ன்றது ஒரு காலம், சிட்டின்றது ஒரு காலம்.
ஸோ இந்த பைப் சிம்பிளை வந்து டீலிமிட்டராக கன்சிடர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டைலக்டில் வந்து கமா அப்படின்றதுக்கு பதிலாக நான் பைப் சிம்பிள் நான் சொல்கிறேன். எங்கெல்லாம் பைப் சிம்பிள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த டேட்டாவாக கன்சிடர் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அதனுடைய அவுட்புட் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா சீரியல் நம்பர் கமா நேம் கமா சிட்டி 12101 கமா ராம் கமா சென்னைன்னு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் ப்ரீவியஸ் அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டாக எடுத்திருக்கு. பட் ப்ரீவியஸ் அவுட்புட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே ஃபீல்டாக தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு. ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது டீலிமிட்டரை வந்துட்டு என்ன டீலிமிட்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். ஸோ பைப் சிம்பிள் மட்டும்தான் டீலிமிட்டராக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் வந்துட்டு டாலர் சிம்பிளை வந்து நான் டீலிமிட்டராக யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய டேட்டாஸ்லாம் வந்து நான் டீலிமிட் பண்ணும்போது டாலர் வச்சு நான் டீலிமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தடு தான். நான் என்னுடைய டீலிமிட்டர் வந்து டாலர் அப்படின்றத வந்து நான் பைத்தனுக்கு சொல்லிட்டா போதும், அது புரிஞ்சுக்கும். ஸோ நான் இந்த 2 ரோக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அடுத்த 2 ரோக்கு சேஞ்ச் பண்ணல. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த டீலிமிட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டாலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டாலர்ன்றதை நான் சொல்லிட்டேன் நான் பைத்தனுக்கு, இப்போ இன்டர்பிரிண்டருக்கு டாலர் எங்கெல்லாம் வருதோ அதை அடுத்தடுத்த டேட்டாவாக கன்சிடர் பண்ண, ஒரே டேட்டாவாக கன்சிடர் பண்ணாத அப்படின்றத தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத அவுட்புட் உங்களுக்கு தெரியும். சீரியல் நம்பர் கமா நேம் கமா சிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நான் இது கொஞ்சம் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள். இப்போ வந்துட்டு சீரியல் நம்பர் கமா நேம் கமா சிட்டி, இந்த லாஸ்ட் அவுட்புட் நேம் கமா சிட்டி. அண்ட் இதுவும் வந்துட்டு டீலிமிட் ஆகிருக்கு, கமா யூஸ் பண்ணி டீலிமிட் ஆகி உங்களுக்கு தனித்தனி ஃபீல்டாக வந்து டிஸ்பிளே பண்ணிடுது. பட் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டாலர்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டாலரே கிடையாது. அப்போ இது எல்லாமே எனக்கு ஒரே டேட்டாவை தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ டீலிமிட்டர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப உங்களுக்கு புரியணும், இது ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டீலிமிட்டர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி அவுட்புட் வருது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் வந்துட்டு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் 13.6.2 பார்க்குறோம். தேங்க்யூ.